என்னங்கடா கொடுமையா இருக்கு. கறி வாங்கி ஆக்கி போட்டா சாப்பிட்டு விட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பிள்ளையா கூட்டிக்கிட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா இப்படி படுத்து கிடக்குறாங்களே. இவங்க போக மாட்டாங்களோ? ஒருவேளை கறியை வாங்கி போட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? நான் அவ்வளோ பணக்காரன் இவ்வளோ பணக்காரன்றாங்க, கடைசியில் பார்த்தா சோத்துக்கு சத்தவங்களா இருக்காங்களே. ம் மா தூங்கிட்டே தான் இருக்கும். சரி, எதுக்கு எழுப்பிக்கிட்டு, பாவம் அதுவும் தூங்கட்டும். என் தலையெழுத்து. இவங்க எப்போ இவங்க கூட உறவு ஆட ஆரம்பிச்சதோ எங்கள் அம்மா, அன்னையிலேருந்து எனக்கு தலைவலி தான். என்னைக்கு போவாங்களோ? ஒரு சில சொந்த பந்தம்லாம் வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்க மாதிரி ஆளுங்க வந்து எப்படா கிளம்புவாங்கன்னு இருக்குது. ஏடி தினந்தோறும் உனக்கு கால் வலி வருமா? எனக்கு நீ காலமுத்தி விடணும்னு பேரு, உனக்கு நான் காலமுத்திக்கிட்டு கிடக்குறேன் போ. என்னம்மா பண்றது, என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் அடிக்கடி கால் வலி வருது. அதுக்கு தான் சொல்றது வேலை செய்யணும்னு. வேலை வெட்டியே பாக்குறது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க தையல் மிஷின்ல டப்பு டப்புன்னு தச்சுக்கிட்டு கிடக்குறேன்ல, அதுதான். தையல் மிஷின்ல தைக்கிறதுனாலும் கால் வலி வரும்டி. இப்படி போட்டு அழுத்தி அழுத்தி. அதுக்கு இந்த கரண்ட் மிஷின் வந்திருக்குதாமல, பேசாட்டுக்கு இந்த கரண்ட் மிஷின் வாங்கிட வேண்டித்தானே. அதுதான் 1,50,000 வரும்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல குவாலிட்டியான மிஷினு. இந்த மனுஷங்கிட்ட சொன்னதுக்கு நீ என் மாமியார் உடனே ஓடி வந்துருச்சு. இவ தச்சு கொடுக்குற லட்சணத்துக்கு ஏன்டா இதெல்லாம் வாங்கி காசை கறி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இதுலயே இந்த லட்சணம் இல்லை, அதுனா சொல்லவா வேணும்னு சொல்லி என்னை அவ்வளோ இதாக பேசி பிடிச்சி, அதுக்கப்புறம் மிஷினும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், நான் இதை வச்சே தச்சு சம்பாதிச்சுக்கிறேன். மிஷினை கொண்டு வந்து இங்கே போடு. இதுக்கு ஏன்னா நீ அங்க இருக்கிறது என்னவோ 10 நாள் தான், இங்க இருக்கிறது தான் 20 நாள் மாசத்துல. அதனால இங்க போட்டினா இங்க தச்சு கொடுப்பல்ல, அதுக்கு தான். அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து ஆள் வர வேணாம், நீ ஒரு ஆள் போதும் போ. ஆனா நெசத்தை தாண்டி சொல்றேன். நீ அங்க போய் துணியை தைச்சு குடுத்து கிழிச்சு லட்சணத்துக்கு இங்க இருக்கிற நாளைக்கு என்கிட்ட காசை கொடுன்னுவேன். அதுக்கு அதை தச்சு போட்டினாலும் ஒரு வருமானம் வரும்ல. கால் அழுத்தி விடுமா. ஓஹோ, அப்ப அந்த அண்ணன் அப்படித்தான் சொன்னாரா? ஆமாங்க, இது என்னமோ வசூல் மட்டும்தானாமா. இந்த பயலுக்களை வராங்கல்ல பெரிய பெரிய ஆபீசருங்க, அந்த மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டு போறது தான். வருமானமும் இந்த மாதம் 15,000 ரூபாயாம்மா. 3 மாதத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா. கலெக்ஷன் எல்லாம் நல்லா பண்ணால் இன்னும் நல்லா ப்ரொமோஷனு என்னென்னமோ சொன்னார், அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு. அதுவும் சரிதான். இதுனா என்ன, சும்மா அலைகிறது தானே. ஆபீஸ்ல உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்யறதுனா தான் இவனுக்கு நோகும். அதுனா பிரச்சனை இருக்காது. எங்க நம்மளும் இவனை அந்த வேலைக்கு போவான் இந்த வேலைக்குன்னு போவான்னு பார்த்து ஒரு வேலைக்கும் போகல. படித்து முடிச்சுப்புட்டு எப்படி உங்கள் கூட மாதத்தில் ஒருக்க ரீசார்ஜுக்கு மட்டும் வந்து கட்டட வேலையை பார்த்தா எப்படி சரிப்பட்டு வரும்? எப்படியாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று பண்ணுவோங்க. இவனோட படித்த பயலெல்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல நிலமையில இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனை கேட்டால் பேங்க் வேலையில் இருக்கேன், ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறேன், என்னமோ வெளியூர் நாட்டில் என்னென்ன எங்கெங்கேயோ இருக்கேன்றானுங்க. நம்ம பையன் மட்டும்தான் ஊதாரி கணக்காக இந்த ஊரையே கடக்கிறேன். யார் அவனை போவேன்னு சொன்னா இப்ப யார் கையை பிடிச்சி இருக்கா? உடம்பு வளைய மாட்டேங்குது. ஏன் நம்ம பிள்ளைங்க தான் இருக்கு. அவங்களும் சொன்னா ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்டா, அங்கிட்ட ஏதோ ஒரு வேலையை பாருன்னா அதுக்கும் போக மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்னடி புருஷன் முன்னாடி என்னமோ பேசுறாங்க, என்னது? அவங்க பையனுக்கு வேலை வாங்குறாங்களாம். இங்கேயே தண்ணியை குடிச்சா கூட அந்த டம்ளர் எடுத்து உள்ள வைக்க மாட்டான். அது சோம்பேறி. நான் சோம்பேறி, கடைஞ்செடுத்த சோம்பேறி. 5ல் வளைஞ்சாதானே 50ல் வளையும். வளையாத ஜென்மம். இதெல்லாம் வேலைக்கு போய் என்னத்தை கிழிக்க போகுது? இந்த ஏற்கனவே இப்படித்தான் ஒரு தடவை வேலைக்கு இந்த பத்திரிக்கை வைக்க வந்த ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அங்கிட்டு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு கிடந்தேன். வேலைக்கு போயிட்டேன்னு பொய்ய புழுதிக்கிட்டு இப்போ எந்த லட்சணமோ? எவரு இது ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன், வேலைக்கு போகு வை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் செய்யலன்னு வையே, அதுக்கப்புறம் விட்டு தொலைஞ்சிரு. அது காலத்துக்கு இப்படியே கிடக்கட்டும், சரியா? என்னங்க நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க? ஏதோ நேரங்காலம் பொல்லாப்பா இருக்கு, அதுதான் அப்படி இருக்கான். ஆனால் அந்த வடநாட்டுக்கார ஜோசியர் சொன்னார், அவனுக்கு 27 பிறக்கும்போது நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பான், பொறுப்பெல்லாம் வந்துடும் அப்படின்னாங்க. அட ஏண்டி நீ வேற. ஜோசியக்காரன் எனக்கும் தான் சொன்னான். 25 வயசுல நீ சொந்த வீடு கட்டுவேன்னு. அடுத்தவனுக்கு தான் சொந்த வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர என்னால இன்ன வரைக்கும் ஒரு வீடு கட்ட முடியல. சரி விடுங்க, எப்படியோ ஒன்று வீடு கட்டுறீங்களே. சரி விடு, பாப்போம் நம்ம காலத்துக்கு எப்படி அமையுதுன்னு. ஏதோ இவன் கொஞ்சம் 15 சம்பாரிச்சு கொடுத்தானா சரி, 2 பேரும் சம்பாதிக்கிறதுல ஒரு வீட்டை வாசல கட்டி போடலான்னு பார்த்தா இது எங்க வளைய மாட்டேங்குது. சரி அவனை கூப்பிடுங்க. எதுக்கு? நான் கூப்பிட்டு சொன்னா அவன் போக மாட்டான், ஒன்றும் மாட்டான். நீ சொல்லு, நீ தான் தங்கத்தாய் தெய்வத்தாயின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா உன்னா நம்மள தான் கோத்து விட்டுருவாங்க. டேய் தம்பி கோகுல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி ராக்கெட் விடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போட நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்படி அத்தை கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் என் பையன் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுவானா?
விட மாட்டேன்டி. தீபாவளி அன்னைக்கு ஓசியில எவனாவது ராக்கெட் வாங்கி வச்சா அதை எடுத்து வேணா விடுவான். டா உமா, கொஞ்ச நேரம் உன் வாயை சாத்து. ஆத்தி, ஏன் வாயி நான் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்க கூட கூடாது அந்த வீட்டுல? இதுங்க இருக்கும்போதுதான் பேசணும். டேய் தம்பி, ஏம்மா, சும்மா போய் அரிசி இல்ல, பருப்பு இல்ல, போய் அதை வாங்கிட்டு இது வாங்கிட்டு நீ சும்மா நொய்யின்னு இருப்ப. என்னாலலாம் போக முடியாது. உன்னை யாருடா அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா? உனக்கு என்ன வேணும் இப்ப சமைக்கிறதுக்கு? சொல்லுடா தம்பி, என்ன வேணும்? சிக்கன் எடுத்துக்குவோமா? இன்னைக்கு மட்டனும் கிடைக்காது. மீன் எதுவும், பொரிச்ச மீன் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லவா? என்ன வேணும்? கைய கில்லா? ஏன்டா? ஏண்டாப்பா, என்னைக்கு பெத்தவங்களை தப்பாவே நினைச்சா எப்படிரா? ஐயோ ஐயோ, என்னால நம்ப முடியலையே. எங்க ஆத்தா என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குது. சொல்லுடா, என்ன வேணும்? அது வந்து எனக்கு கிரில் சிக்கன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஏங்க, அது என்னமோ கிறுக்கு சில்லு, என்னமோ கிறுக்கு சிக்கனாமா, அது வாங்கிட்டு வாங்கல அண்ணி. அது கிறுக்கு சிக்கன் இல்ல, கிரில் சிக்கன். உள்ளதுல ஏங்க, பையனுக்கு கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. ஏன், வேற எதுவும் வேணுமா? சொல்லுடா, என்ன வேணும்? அவ்வளவுதானே தங்கம், வாங்கிட்டு வந்துட்டா போச்சு. ஐயோ ஐயோ, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளே கிடையாது. என்னடா இது? ஒரே இன்பமயமா இருக்குது. கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், உன் சட்டை சைஸ் என்ன? உன் சட்டை சைஸும் பேண்ட் சைஸும் சொல்லு. சொல்லுடா. 38 தான். சரி. எல்லாம் சரி, எதுக்கு எல்லாரும் இதெல்லாம் கேக்குறீங்க? எதுக்கு உன்னை வேலைக்கு அனுப்பத்தேன்? அதானே பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு. ஏண்டா மருமவனே, எலி என்னைக்குடா ட்ரெஸ் போட்டு ஓடுனுச்சு? இன்னைக்கு அம்மன்னமா ஓடுறதுக்கு. நானே பார்த்தேன். என்னங்கடா என் மேல எல்லாமே என்னைக்கிலாம இன்னைக்கு புது பாசன்னு இப்பதானே புரியுது. இங்க பாருமா, நான்லாம் வேலைக்கு போக மாட்டேன். சும்மா என்னை நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். வேலைக்கு போனா வீட்டை விட்டு வெளியே போ நாயே. ஏங்க, பொறுமையா இருங்க. இங்க பாருடா தம்பி, இங்க பாரு, கலெக்ஷன் ஆபீஸ்ல தாண்டா வேலை. அதுவும் மாசம் 15,000 ரூபாய் சம்பளம், 3 மாசத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன்லாம் கிடைச்சா பெரிய பெரிய உத்தியோகம்லாம் போட்டு கொடுப்பாங்களாண்டா தம்பி. அதானே, உங்களுக்கு காரி ஆகணும்னா என் காலை பிடிப்பீங்க. இப்படியே பேசிக்கிட்டு இரு. உன் கழுத்தை தான் பிடிக்க போறேன் பாத்துக்க. ஏன்டா இப்படி இருக்க? வேலைக்கு போறதுக்கு என்னடா உனக்கு? இங்க பாரு, அன்னைக்கு போன மாதிரி வேலைக்கு போற மாதிரி போயிட்டு அங்க ஊரை சுத்திட்டு வந்த மாதிரி இல்ல வந்துகிட்டு இருக்க முடியாது. இனிமே சொல்லிவிட்டேன், இனிமே சம்பள காசு எனக்கு வந்து ஆகணும். ஏம்மா, இங்க பாருமா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. ஏடா, ரூமுக்குள்ளேயோட வேலை, வண்டி எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி போய் கலெக்ஷன் பண்றது அது ஒரு பெரிய கஷ்டமா? அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளவுதான். பங்குனி வெயில் ஏற்கனவே பல்ல காட்டி அடிக்குது. அதுல அலைஞ்சு திரிஞ்சாலும் உடம்புல கருத்து போயிடாதா? ஆமா ஆமா, நான்லாம் அந்த அடிக்கிற வெயில தான் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு மண்ணு செங்கல் எல்லாம் தூக்கிக்கிட்டு. அந்த மாதிரி நீ வேலை பார்க்குற? வண்டியில சுத்துறதுக்கு என்ன? இங்க பாருப்பா, நீ நாள் போ, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிச்சிருந்தா வேலை செய்ய, அப்படி இல்லையா சரி வேணான்னு வந்துரு. இப்படி ஒரு தாயை பார்த்திருக்கியாடி? வேலைக்கு போன்னு சொல்ற தாயை விட வேலைக்கு போவாதப்பான்னு சொல்ற தாயை. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அத்தை. புரிஞ்சுக்கடா தம்பி, நம்ம குடும்ப நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். 1008 கஷ்டப்படுறோம். நம்ம சொந்த பந்தம் கூட நம்மளெல்லாம் மதிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்றதுக்காக நம்மளும் ஒரு வீட்டை கட்டணும். நாளைக்கு சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவ? முறப்படி கல்யாணம் பண்ணுறவங்க சொந்த வீடு எதிர்பார்க்கலாம். கூட்டிக்கிட்டு ஓடியாடுறவங்க எப்படி சொந்த வீடை பார்க்க முடியும்? இங்க பாருமா, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். அப்புறம் அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. ஏடையா வாய முடிக்கிட்டு இரு. என்ன பேசணும்னு இல்லாம பேசிக்கிட்டு. இங்க பாருடா, நாள் போ, ஒரு வாரம் பாரு பிடிச்சிருக்கா என்னன்னு. பிடிக்கலையா அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். ஐயோ, காலத்துக்கும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தே ஓட்டிடலான்னு பார்த்தா
அப்படித்தான் இருக்கும். தம்பி வந்து அந்த பாப்பாவை கொஞ்சம் பிடிச்சிக்கையா. இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ நீ கயிறெல்லாம் இழுத்து கட்டி இருக்க, கொஞ்சம் விஷத்துக்கு கீறி விட்டதுனால அந்த அளவுக்கு விஷம் உடம்புல ஏறல. இருங்க, மருந்து வச்சு கட்டுனா சரியாயிரும். எப்படியோ இன்னைக்கு தான் மூலிகை மருந்து எல்லாமே வீட்டில் பறிச்சுட்டு வந்து வச்சேன். இல்லைன்னா பெரும் சிரமமாக இருக்கும். பிள்ளைய பிடிச்சிக்கன்னு அந்த வந்துடுறேன். உங்கள் வீட்டில் ஆள் யாரும் இல்லையா? இல்லை ஊருக்கு போயிருக்காங்க போல. அப்படியா? அட கடவுளே. சரி இருங்க வார. நம்மகிட்ட காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைக்கு உடம்பு முடியல, பெற்றவங்க பக்கத்தில் இல்லை. காசு பணமா வந்து நிற்கிது. ஐயோ, இந்த பொண்ணுக்கு வேற இப்படி மயங்கி கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்கள வர சொல்லுவோம். அதான் சரி. இந்த பரேசி பையன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அவனை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? என்னங்க இவன் எம்பிட்டு தான் திட்டுனாலும் அறிவு வர மாட்டேங்குது, ஒரு வெங்காயம் வர மாட்டேங்குது. இந்த போன் வேற வந்து தொலைஞ்சிருது இந்த பையனா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஐயோ, அப்புறம் யாரு என்னன்னு தெரியலையே. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? சரி, இந்த உடனே கிளம்பி வாரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? சரி, இந்த வாரம் இரு. யாருங்க? ஆறுமுகம் தான் ஃபோன் பண்ணா. அப்படி ஆறுமுகமா? ஆறுமுகத்துக்கு என்னங்க? இதெல்லாம் பெத்த தாயா, பெத்த புள்ளைய ஒரு மனுஷன் கழுவி கழுவி ஊத்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றான். அப்பெல்லாம் பதறல, துடிக்கல. இப்ப எவனுக்கும் ஏதோ ஒண்ணுன்னா துடிக்கிறத பாரு. இந்த 5000 காசு கொடுக்க அந்த ஜானகி வீட்டுக்கு போனா அப்படியாமா? அங்க வச்சு அவங்க எல்லாமே வீட்டுல இல்லையாமா, ஊருக்கு போயிட்டாங்களாம். அவங்க புள்ள மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கு. காசு கொடுக்கலான்னு போனா அந்த புள்ளைய பாம்பு குத்தி பிடிச்சான். அந்த பொண்ணுக்கு விஷம் ஏறாம இருக்கிறதுக்கு இந்த வைத்திய செம்மாட்டை கூட்டிட்டு போய் அங்க அவங்க கட்டுக்கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களாமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாவுக்கு போன் அடிச்சா போனே போகல. கொஞ்சம் அம்மாவை கிளம்பி வர சொல்லுங்கப்பா அப்படின்னாங்க. அதான் சரி போயிட்டு வான்னு பார்த்தேன். இவன் என்னத்துக்கு இந்த ஓட்டம் ஓடுறான்னு தெரியலையே. எப்படியே நம்ம கூட்டிட்டு போய் அங்க விட்டுற சொல்லிடுவோன்ட்டு உடனே இந்த ஓட்டம் ஓடுறானா? இவெல்லாம் ஒண்ணுத்துக்கு லாக்கில. துப்புக்கிட்ட பையன் சரியாத்தான் இருக்கு. அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையாமா. கதவை பூட்டிட்டு வா, போவோம். அப்படியா? வாரேன். ஐயோ, என்ன பாம்பு தீண்டுச்சு, என்ன ஏதுன்னு தெரியலையே. தட்டி வந்த கண்ண குட்டினா சொரியா வலிக்கு செத்தில் விழுந்தது மாமே. இந்த உருவங்களெல்லாம் எங்கிட்டோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தோன்னு தான் தெரியலையே. இந்த கண்ணு கூசுற அளவுக்கு இருக்கிற இந்த சொட்ட மண்டையனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரு? நம்ம இது வீடு மாறி வந்துட்டோமா? இல்லையே, வீட்டை பார்த்தா நம்ம வீடு மாதிரி இருக்கு. ஆனா ஆளை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியலையே. சிம்ரன், அடியே சிம்ரன். இந்த மனுஷனா? வாங்க, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதோ? வீட்டுக்கு வழி தெரியுது இருக்கட்டும். யாருடி இவங்கெல்லாம்? வேற யாரு? எங்க அண்ணே, அண்ணி, எங்க அண்ணன் புள்ள. ஓஹோ, புருஷங்காரன் வீட்டுல இல்லைன்னு உன் குடும்பத்தையே உள்ள இறக்கிட்டியோ? யார் இறக்குனா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, கம்மனி இருங்க. அடியே, உங்க குடும்பம் என் கண்ணுலயே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இல்லாத நேரத்துல இப்படி மொத்த குடும்பத்தையும் உள்ள பட்டுக்க போட்டு விருந்து போடுறேன்னா அப்போ உனக்கு எம்பட்டு எகத்தாளா இருக்கும். அவங்கள இப்பயே அடிச்சு நீ துரத்துறியா, இல்ல நான் எடுத்துட்டு வந்து சரியாதான் இருக்கு. இத்தனை நாள் தான் வீட்டு பக்கமே வரல, அப்படியே இருக்க வேண்டியதானே. இப்ப என்ன புதுசா புள்ள பொண்டாட்டி இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சோ? நான் வீட்டுக்கு வராம போறேன். என்னடி என்ன? கம்மனி இருங்க, அவங்க காதுல இது விழ போகுது. அவன் காதுல விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி. ஆனா இப்ப இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த சொட்டைய வீட்டை விட்டு போகணும். போகணும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணங்க அண்ணனோ இல்ல உனக்கு மன்னனோ எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலத்துல நான் குடிகாரன் என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனா, இன்னைக்கு அவனை வீட்டுக்குள்ள நீ விருந்து வைக்கிறனா உனக்கு எம்பட்டு எகத்தால இருக்கணும். காதுல விழுந்துற போது கம்பளி இருங்க. அடியே ராக்காயி,
நீ யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும்டி. எப்படா அண்ணன் ஜாயவன் தின்ன காய் நம்ம குடும்பத்தையும் உள்ள இறக்குவோன்னு நினைச்சிய? புருஷங்காரன் கொஞ்சம் வீட்டுல இல்லைன்னோனே உன் வேலையை காட்டுற. ஊர்ல உள்ளவங்களாம் உன்னை நான் அடிக்கிறேன் உதைக்கிறேன் மிதிக்கிறேன்றாங்க. ஆனா நீ ஊருப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்றதுனாலதான் நான் மிதிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்களை எழுப்புறியா இல்ல இப்ப நான் ரகலை பண்ணட்டுமா? எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே, கம்பெனி இருங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயா வாங்க அம்மா வாங்க, இப்ப ஒரு மிகப்பெரிய ரகலம் நடக்க போகுது பாருங்க. தூரம் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுலே விழுகாத அளவுக்கு தூங்குறானா? இவனுக்கு எம்பட்டு பெரிய அகத்தால இருக்கணும். இவனை